எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட் மந்த்ல செல்ஃப் மெடிகேஷன் டேஞ்சரை பத்தி 31 நாள் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி மூலமா வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் யாராவது செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பாருங்க. அதில எவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் மந்த் அந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு, இந்த மந்த் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப தான், நம்மள நெறைய பேருக்கு வந்து சர்ஜரி ஆயிருக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட ஆயிருக்கலாம். ஸோ ஒரு சர்ஜரி எக்ஸாம்பிளுக்கு ஹெர்னியா அப்படின்னா, ஹெர்னியானா என்ன? அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்த தான் வந்து நம்ம டெய்லியும் ஒவ்வொரு சர்ஜரி பத்தி பார்க்க போறோம். 30 நாளும் ஒரு 30 வகையான சர்ஜரிய பத்தி. இன்னைக்கு வந்து நம்ம ஹெர்னியா பத்தி பார்க்க போறோம்னா, அதோட பேசிக்கான விஷயம். ஹெர்னியானா என்ன? அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட்டே வந்து அந்த சர்ஜரி பத்தின ஒரு பேசிக்கான விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அப்படிங்கிறத இந்த மந்த் சீரிஸோட நோக்கம். ஸோ 30 நாள் நம்ம ஒரு 30 சர்ஜரிய பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்னியா. ஹெர்னியானா என்ன? தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா, குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள மேபி சில பேருக்கு ஹெர்னியா சர்ஜரி வந்து ஆயிருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஆயிருக்கலாம். ஸோ ஹெர்னியா சர்ஜரி அப்படின்னா என்னன்னா, நம்ம வயிற்று பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதில தான் மெயினா வரும். மற்ற சில பாகங்கள்ல கூட வரும். நம்ம உடம்பு வந்து நெறைய பாகங்களால் ஆனது தான். ஒவ்வொரு லேயரால ஆனது தான் நம்ம உடம்பு. அதில இந்த ஹெர்னியா வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசில் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, வயிற்று பகுதியில அது வந்து வீக் ஆயிரும். அப்படி வீக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ள உள்ள குடல் வந்து வெளிய வந்துரும். இப்படி வெளிய வரும்போது என்ன ஆகும்? உங்க நார்மலா இருக்கீங்க. ஒரு இது அப்நார்மல் திங் நடக்கும்போது கண்டிப்பா பெயின் வரும். அப்புறம் அந்த இடம் வீங்கியிருக்கும். நீங்க இருமும்போது ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா, மேபி ஹெர்னியாவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருந்தா கண்டிப்பா டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி வரும்போது இத வந்து மெடிகேஷனால குணப்படுத்த முடியுமான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிகேஷனால குணப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அது வந்து 2 வகையான சர்ஜரி பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது மொத்தமா மசில் எல்லாம் ஓப்பன் பண்ணி, ஓப்பனா பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து லேப்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன ஹோல் போட்டு அது மூலமாவும் பண்ணலாம். இதுக்கு லேப்ரோஸ்கோப்பினா என்ன? ஓப்பன் சர்ஜரினா என்ன? ஒரு நம்ம செப்பரேட் வீடியோ போடலாம். ஸோ, அப்போ அப்படி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீக்கான மசில் லேயருக்கு பதிலா ஒரு மெஷ் அப்படிங்கிற ஒரு தசை நார், ஒரு நார் போல அமைப்பு இருக்கும். அது வந்து டிஃபரண்டான கெமிக்கலால உருவாக்கப்பட்டது தான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த நார வந்து நம்ம உடம்புல வைப்பாங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீக்கான மசில் பகுதி வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ, உங்களுக்கு உள்ள உள்ளது வந்து வெளிய வராது. ஸோ, இப்படி தான் வந்து ஹெர்னியா ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஹெர்னியாவ பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வீடியோல கண்டிப்பா ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ, இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்கு ஹெர்னியானா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ, நாளைக்கு இது போல ஒரு டிஃபரண்ட் சர்ஜரியில வந்து உங்கள சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தி நான் வீடியோ போடுறேன். தேங்க் யூ.